சகல செமி கிரேவினா என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஆட்டு தலை வாங்குறதுக்கு திருச்சி புதுக்கோட்டை பைபாஸில் இருக்கக்கூடிய ஓஎஃப்டி, அதாவது துப்பாக்கி தொழிற்சாலைக்கு ஆப்போசிட்டில் இருக்க பாய் கடையில் தான் தலை வாங்க வந்திருக்கிறேன். பாய் தலை இருக்கா? பாய் நமக்கு ஒரு 3 தலை வேணும். 3 உரிச்சு கொடுத்துருக்கீங்களா? சரி, உரிச்சு கொடுத்துருக்கோம். இது எலசான பாய்? எல்லாம் முடிதான். ஓரளவுக்கு சின்ன பீஸாக வச்சுருங்க. சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் சேனல்ல வெள்ளாட்டு தலைக்கறி செமி கிரேவியா அட்டகாசமா ரெடி பண்ண போறோம். நம்ம செய்யக்கூடிய ஆட்டு தலைக்கறி வந்து காரசாரமா மிளகு ஜீரகம் போட்டு அட்டகாசமா செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ஹாப்பியா சாப்பிடலாம். ஆட்டு தலைக்கறி செமி கிரேவிக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாரு. சகல செமி கிரேவினா என்ன? செமி கிரேவினா தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் வைக்கிறது, அதுதான் செமி கிரேவி. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம். மசாலா ஐட்டம் சூடாயிருச்சு. அடுத்து 3/4 கிலோ வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கலாம். 9 பச்சை மிளகாய் குறுக்க நறுக்கி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி, 750 கிராம் தக்காளி கழுவி நறுக்குனது, 3/4 கிலோ. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, சேர்க்காம தான் வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 150 கிராம் நச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம ஆட்டு தலையை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது 3 ஆட்டு தலை சுத்தமாக கழுவி எடுத்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் வந்து அந்த கறியில் போய் சாரணும். அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கோம்.
மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தலைக்கறினாவே குறைஞ்சது 5 to 8 விசில் வைப்பாங்க குக்கரில். இப்போ நம்ம வந்து அவுட்டோரில் ஓப்பன் இதில் இது பண்ணியிருக்கனால குறைஞ்சது 1 மணி நேரமாவது வேக வைக்கணும். இப்போ மூடி போட்டுக்கலாம். அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டும். மூடி போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து மிளகுத்தூள், மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், அதில் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நம்ம போட்டிருக்க மசாலாலாம் வந்து நல்லா கறியில் சேர்ந்து சூப்பராக வெந்திருக்கு. நல்ல கிரேவி ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி செமி கிரேவி ஃபார்ம் ஆயிடுச்சு. செமி கிரேவி ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். செமி கிரேவி ஆட்டு தலைக்கறி செமி கிரேவி நல்லா சூப்பராக காரசாரமாக ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான மெத்தடில் சூப்பராக செஞ்சிட்டோம். ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சகல ரகல சமையல் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகப்படியான ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் வர காத்துட்ருக்கு. எதுவும் நிறைகுறைன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.